நாம் வாசித்த வசனத்தில் இப்படியாக வாசித்தோம். நமக்கு தெரிந்த வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை. யார் கர்த்தரால் அப்ரிஷியேட் பண்ற புகழப்படுகிற அனுபவத்துக்குள்ள காணப்படுவார்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அப்ப இந்த பகல் நான் உங்க மத்தியில சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு பயந்து நல்ல ஒரு புகழை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணையும் சபை ஆராதனையா இருக்கிறபடியினால் ஒரு ஆணையும் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக நம்ம தியானிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6:4. என் பிரியமே, நீ திர்ஷாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். போதும். இது எந்த புத்தகத்துல இருக்குது? உன்னத பாட்டுல. உன்னத பாட்டை எழுதினது யாரு? வெரி குட், சாலமோன். உன்னத பாட்டுல அடிக்கடி வருகிற வார்த்தை என்னது? என் பிரியமே. ஏற்கனவே நான் உங்க சபையில உன்னத பாட்டி சூலமித்தியாளை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. முதல் முறையா வரும் பொழுது, என் பிரியமே, நீ பார்வோனின் ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன் என்று நான் உங்களுக்கு முதல்ல ஒரு பெண்கள் கூட்டத்தில் செய்தி கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வார்த்தை, சூலமித்தியாளை பார்த்து மணவாளன் சொல்கிறார், என் மணவாட்டியே, நீ எனக்கு பிரியமா, ஏன்னா நீ ரூபவதி, நீ சாதாரணமானவள் அல்ல. ஓ அழகு எப்படி இருக்கிறதா? திர்சாவை போல் நீ சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமைப்போ, கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள். நல்ல ஒரு வார்த்தையை இங்கே அழகாய் புகழ்ந்து மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறார். நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின செய்தி என்னவென்றால், ஒரு மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய அழகை குறித்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனா நேற்றைக்கு செய்தியில அருமையான ஒரு பாஸ்டரமா வந்து ஒரு மணவாட்டியின் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகா செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். அதனால நான் என் செய்தியை உடனே அந்த பாயிண்ட் அப்படியே விட்டுச்சு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளாக நான் செய்தியை எடுத்துக்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் ஜெபத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் இருந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. சரி, இங்கே மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்றார், நீ திர்ஷாவை போல சௌந்தரியம் உள்ளவள். திர்ஷா அப்படின்னா யாரு? நமக்கு தெரியும். வேதத்துல செலோபியாத் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு எத்தனை பெண் பிள்ளைகள்? வெரி குட், 5 பெண் பிள்ளைகள். சரியா? ஓகே, யார் பேர் சொல்லுங்க பாப்போம். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால். இங்கிலீஷ்ல எல்லாம் ஏஹெச் ஏஹெச் அப்படின்னு அழகா முடியும். சரி, இந்த 5 பேர்ல கடைசி தங்கச்சி பேர் தான் எனது திர்ஷா. இந்த திர்ஷா உண்மையிலே இவர்கள் 5 பேருமே ஒருமனப்பட்ட ஸ்திரீகள். ஏன்னா உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். நான் அதெல்லாம் சொன்னா நமக்கு முன்பாக நேரம் இருக்காது. அதனால அதை லைட்டா நான் சொல்லி விடுகிறேன். இந்த செலோபியாத் வனாந்தர பிரயாணத்திலே அங்கே ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது. அந்த கணக்கெடுப்பிலே 20 வயதுக்கு மேற்பட்ட வாலிபர்களை, அங்கே இளம் ஆண்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து செலோபியாத் மரித்து போய்விட்டான். ஆனா இந்த பெண்கள் 5 பேர் இருக்கிறார்களே, இவர்களை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்றார்கள் ஃபெமினிஸ்ட் என்று. அப்படின்னா பெண் உரிமை கோட்பாடுடையோர் என்று இவங்களை குறித்து அழகாய் ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் சொல்றாங்க. சரி, இந்த பெண் உரிமைக்காக இவங்க திரும்ப போராடினார்கள். ஏனென்றால் எங்க அப்பாவுடைய சுதந்திரம் எங்களுக்கு வேணும், எங்க அப்பா மரித்து போனதுனால எங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காம போக கூடாது என்று சொல்லி 5 பேரும் ஒருமனப்பட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க மோசேட்ட. மோசே இந்த பிரச்சனையை தேவனிடத்துல கொண்டு போகிறார். தேவன் மோசேயை பார்த்து சொல்றான், அவங்க கேட்டதுல தப்பே இல்லை, அவங்க சுதந்திரம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த 5 பேருக்கு வாக்கு கொடுத்தார்கள். ஆனா கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு பட்டணத்துக்கே ஒரு பேரை போட்டாங்க. அதுதான் என்ன பேரு? திர்ஷா.
திர்ஷான் ஒரு பேரை போட்டாங்க. அப்ப எல்லாரும் நினைச்சாங்க திர்ஷான் பேரை போட்ட உடனே இப்ப திர்ஷா எல்லாரும் அமைதி ஆயிருவாங்க. ஆனாலும் திர்ஷாவுடைய தாகம் தணியவில்லை, திர்ஷாவுடைய தரிசனம் தணியவில்லை. எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் வாக்கு பண்ணினதை கொடுத்தே ஆக வேண்டும், பேரை போட்டாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி 5 பேரும் ஒருமனப்பட்டார்கள். வனாந்திர பிரயாணம் தான், கஷ்டமான பாடுதான், ஆனா வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டார்கள். பொறுமையோடு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போராடினார்கள். காலம் ஒன்று வந்தது, அவர்களுடைய சுதந்திர பாகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகளிர் தினத்துல வந்திருக்கிற அருமையான சகோதரிகளை பார்த்து கர்த்தர் திர்ஷா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா டிலைட். she is my delight. அவள் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திர்ஷா என்கிற பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க யோசுவா புத்தகத்துல பிறகு போய் வாசிச்சு பாருங்க, முதல் பட்டணம் அவர்கள் சந்தித்தது எரிகோ பட்டணம். சரியா, உங்களுக்கு தெரியும். கடைசி பட்டணம் தான் என்ன பட்டணம்? திர்ஷா பட்டணம். அப்ப சான்ஸே இல்லை இந்த திர்ஷா பட்டணம் கடைசி பட்டணம். ஆனா இந்த திர்ஷாவை பின் நாட்களில் இந்த தலைநகரமாக, அதாவது வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இந்த திர்ஷா பட்டணத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படின்னா முதல்ல உங்க அனுபவம் எப்படி மாறணுமா? மணவாட்டியை எவ்வளவு அழகா அவர் ஒப்புமைப்படுத்தி சொல்றார், நீ திர்ஷாவை போல சௌந்தரியம். அப்படின்னா உங்க வாழ்க்கை, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க சந்ததிகளுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தின் வாழ்க்கை இனி சாதாரண நிலைமையில இருக்க போறது அல்ல. எப்படி ஒரு திர்ஷா அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த திர்ஷா ஒரு தலைநகரமாய் மாற்றப்பட்டது போல உங்களையும் உங்க சந்ததிகளையும் என் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து அழகு பார்க்கிற காலம் சமீபித்து விட்டது. அது இந்த வருஷம் சீக்கிரமாய் நடக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துல அதை என் ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த மகளிர் தினத்துல உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்துதான் உங்க சந்ததிகளை என் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்க போறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்களை உயர்த்தி வைப்பார். வாக்குத்தத்தங்கள் பெருசா இருக்குது, வாக்குத்தத்தங்கள் உயர்ந்திருக்கிறது. வாக்குத்தத்தத்துக்கும் இப்ப நடக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் என் ஆண்டவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், சந்தேகமே இல்லை. ஆனா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன உன்னத அனுபவத்துக்குள்ள வரணுமா? பாருங்கள், யாக்கோபு, யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன? எத்தன், அப்படித்தானே? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது லெக் புல்லர். அவன் அப்படி காலை வாரி விடுகிறவன். இதுதான் யாக்கோபுடைய முதல் அனுபவம். ரெண்டாவது, இந்த யாக்கோபுக்கு என்ன பெயர் கிடைச்சது? இஸ்ரவேலன். எப்படி இஸ்ரவேலனா மாற்றப்பட்டா? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். ஆனா இந்த விஷயத்துல பெண்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல பாருங்க, ரூத்து புத்தகத்துல வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் என்கிற தம்முடைய வீட்டை கட்டுவிப்பதற்கு 2 பெண்களை பயன்படுத்தினார். யாரெல்லாம்? லேயாள், ராகேல். பாருங்க, ரூத்தையும் போவாசையும் ஆசீர்வதிக்கும்படியாய் எடுத்துக்காட்டா சொல்றதுக்கு இந்த 2 பெண்கள். அப்ப இவங்க மூலமா தான் இந்த இஸ்ரவேல் கட்டப்பட்டான். இந்த இஸ்ரவேலுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு காரணம் இவங்க 2 பேர். இவங்கள்ட்ட நிறைய தவறுகள் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு நல்ல குணம் என்னன்னா, இப்ப யாக்கோபு சொல்றான், உங்க அப்பா முகம் நேற்று மாதிரி இல்ல, உங்க சகோதரர்கள் முகம்லாம் மாறிச்சு, இனி நான் இங்க இருக்க விரும்பல, நான் எழும்பி கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த இடத்துக்கு போகிறேன் சொல்லும் போது இவங்க 2 பேரும் சொல்றாங்க,
கர்த்தர் உமக்கு சொல்லுகிறபடி செய்யும். ஹல்லேலூயா. நான் வசனத்தை எடுக்க நேரம் இல்லாததனால் சம்பவத்தை சொல்லிட்டு போறேன். அப்ப பாருங்க, இந்த விஷயத்துல தேவ சித்தத்துக்கு 2 பேரும் ஒப்பு கொடுத்தாங்க. அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்க கணவர் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்ற, பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க உறுதுணையா இருக்கிறீங்களா? அதை என்கரேஜ் பண்றீங்களா? தேவ சித்தம் என்னன்னு சொல்லி உங்களையும் அதுக்கு நேராக அர்ப்பணிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். சரி, இவங்க 2 பேரும் அர்ப்பணிச்சதுனால தான் இப்ப யாக்கோபு 2வது லெவலுக்கு வர்றான். எந்த லெவல்? போராடி எல்லாரையும் யாப்போக்கு ஆற்றங்கரையில நிப்பாட்டி விட்டு முழுவதும் போராடுகிறான். கர்த்தர் சொல்லார், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். இனி நீ எத்தனை இல்லப்பா, உன் பேர் என்னது? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேலனாய் மாறின பிற்பாடு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? இல்லவே இல்லை. நீ போராடி ஜெயித்த, அடுத்த லெவலுக்கு வந்துட்ட, ஆனா ஜெயமான வாழ்க்கை வாழவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் சந்ததி உயர்ந்த ஸ்தானத்துல வரவே இல்லை. இப்போ கர்த்தர் இந்த யாக்கோபு விரும்புகிறார், அடுத்த லெவலுக்கு வாப்பா. அதுதான் என்ன பேரு? என்ன பேர்? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. போதும், 3வது ஒரு லெவலுக்கு யாக்கோபு வர்றான். அவன் பேர் என்னது? யெஷூரன். யெஷூரன். ஏம்மா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளில கேட்கிறார். பண்டிகையின் கடைசி நாள்ல வந்திருக்கிறீங்க, 3வது நாள் வந்திருக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை யாக்கோபா இருந்த காலம் போதும், அடுத்தது இஸ்ரவேலனாய் மாறினாலும் சந்ததிகள் உயர்த்தப்படவில்லை. 3வது கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவல், ஒரு 3வது லெவல். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க வர வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் யெஷூரன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் the righteous of the Lord, கர்த்தருடைய நீதிமான் என்ற அர்த்தம். யாருடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார் என்றால் நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற குடும்பத்தின் பிள்ளைகளைத்தான் என் ஆண்டவர் திர்ஷாவை போல அவர் தலைநகரமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என் ஆண்டவர் அழகு பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். வேதத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா எது நீதியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீதை பார்த்து ஒரு தடவை சவுல் சொல்லுகிறான், சவுலுடைய கரத்துல தாவீது மாட்டுனான். ஆனா தாவீது அவனை நான் தொட மாட்டேன், தேவனால் அபிஷேகம் பெற்ற மனுஷனை நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதை கேட்ட சவுல் சொல்றான், தாவீதே, நீ என்னிலும் நீதிமான், நீ நன்மை செய்தாய். என் அருமையான குடும்பங்களே, என் அருமையான கிரைஸ்ட் ரிவைவல் சென்டர் விசுவாசிகளே, நீங்கள் நன்மை செய்தால் நீங்க தான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றீங்க. ஹல்லேலூயா. கொர்நேலியோ பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், தெய்வ பக்தி உள்ளவன். அவனை பார்த்து எல்லாரும் நல்லவர் என்று சொன்னார்களாம். யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்ற அன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து நல்லவங்க, அந்த திருச்சபைக்கு போற அருமையான குடும்பம், தங்கமான விசுவாசிகள் சொல்ல முடியுமா? அதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தமுள்ள நீதியுள்ள வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை பார்த்துதான் உங்க சந்ததிகளுடைய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் சொல்லிட்டே போலாம். சிமியோன் தேவ பக்தி உள்ளவன். ஆபேல் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுத்தான், பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுத்தான். நீங்க எல்லாம் எதை கொடுக்குறீங்க? நாங்க பைபிள் காலேஜ்ல டீச் பண்றோம் பாருங்க, அதுல நாங்குநேரி பைபிள் காலேஜுக்கு வர்ற பிள்ளைங்க எல்லாம் போராட்டத்துக்குள்ள பிள்ளைங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு படிப்பே ஏறாத பிள்ளைகள் தான் பைபிள் காலேஜில் கொண்டு விட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமா? அதாவது ஊழியமாவது செய்யட்டும். நீங்க யாரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த நாட்கள்ல பிள்ளைகள் எல்லாம் முதற் பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்கள். இன்னைக்கு நாம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிறார். ஆபேல் பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுத்தான், அவன் தான் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான்,
அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறார். இந்த யெஷூரன் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இன்பமானவன், செழிப்பானவன் என்றெல்லாம் அர்த்தம். இந்த யெஷூரனுக்கு தான் என் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப 3வது வசனம் வாசிங்க, ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். போதும். முதல் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு அல்ல, இஸ்ரவேலனுக்கு அல்ல, யெஷூரனாய் மாறின இந்த மனுஷனுக்கு தான் கட்ட சொல்றார். இனி உன் வாழ்க்கை வறண்ட அனுபவத்தை என் ஆண்டவர் ஆராய் செழிப்பாய் மாற்றுவேன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அருமையான வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில கட்ட சில ஆசீர்வாதத்தை வைப்பதற்கும் சில ஆசீர்வாதத்தை ஊற்றுகளை துறப்பதற்கோ அவர் ஆசையோடு வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறார். நீங்க எப்படி மாறணுமா? ஒரு யெஷூரனை போல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையின் வறண்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி போடுவார். தொழில் வறண்டு போயிருக்குதா? வருமானம் வறண்டு போயிருக்கிறதா? பிள்ளைகளுக்கு படிப்பு மண்டையிலே ஏறல, பிள்ளை படிப்பு வறண்டு போயிருக்கிறதா? கர்த்தர் சொல்றார், நீங்க கொஞ்சம் நீதியுள்ள வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டுதான் உங்க தலைமுறைகளை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உன் சந்ததியின் மேல் போதும் போதும். 2வது, இந்த உலகத்திலே சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் குழந்தைகள் எல்லாம் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஆராதனை வெளிப்படுவதைத்தான் என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தாயே, அருமையான தகப்பனே, அருமையான சகோதரா சகோதரியே, ஆசைப்படுறீங்களா? பிள்ளை 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதணும்னு சொல்லி வாயில ஊட்டி கொடுத்து வேன் வந்துரும் சொல்லி அனுப்பி விடுறீங்களே, ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை ஊட்டி விடுகிறீர்களா? அல்லது சபைக்கு ஓடிப்போ அங்கே பணிவிடை ஊழியத்தை செய்யின்னு சொல்லி ஆராதனைக்கு அனுப்புறீங்களா? யோசிங்க. உங்க வாழ்க்கையில ஆசை எது தெரியுமா இருக்கணும்? நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நாம் பட்ட இந்த நெருக்கம் என் பிள்ளை படக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை, உண்மைதான். ஆனா நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போய் உங்க பிள்ளை பாதாளத்துக்கு போகிறத என் ஆண்டவர் விரும்பவே இல்லை. என் ஆண்டவரே விரும்பல. நீங்க இன்னைக்கு நிர்விசாரமா இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் பாரத்தோடு சொல்லுகிறார், காலம் கடைசி காலத்துல வந்துட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதைத்தான் கேட்டுட்டே இருக்கிறோம். சீக்கிரமாய் வருகை வரப்போகிறது. இது நிர்விசாரமாய் கழிக்க வேண்டிய காலம் அல்ல. நீங்க மட்டும் வருகையில போயிட்டு இந்த பிள்ளைங்க வரலன்னு சொன்னா நம்மால தாங்கவே முடியாது. உங்க பாரம் எல்லாம் என் பிள்ளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, என் பிள்ளை ஆவியில நிரப்பப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளை மணிக்கணக்கு அந்நிய பாஷையை பேசணும்னு சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அதை என் ஆண்டவர் ஆசைப்படுற. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபம் மாறட்டும். அடுத்த வார்த்தை அழகா சொல்லுது, உன் சந்தானத்தின் மேல நான் என்ன ஊற்றுவேன்? ஏமா, நீங்க ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கவே வேண்டாம். உங்க பிள்ளை அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட போதும் தேசத்தின் எந்த இடங்களில் உங்க பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழ்வாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை தேசத்தின் மத்தியில உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. தயவு செய்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்க ஜெபத்தை கூட்டுங்க. பிள்ளைகளுக்காக அழுது புலம்புற காலம் உங்க முழங்கால் தான் உங்க சந்ததியின் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்க போகிறது. அதனால நீதியுள்ள வாழ்க்கை வாழுங்க. யாக்கோபா அலைஞ்சி எத்தனா அங்க ஆசீர்வாதமா இருந்துடலாமா, இங்க மாமா வீட்டுல ஆசீர்வாதமா இருந்துடலாமா, ஏமாற்றி அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினா ஒண்ணும் நடக்கல. இப்ப இஸ்ரவேலை நான் போராடி பார்த்தா நடக்கல. நீதியுள்ள வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளுடைய வனாந்தரம் செழிப்பாய் மாற்றப்பட்டது. பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார்.
அந்த வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 33 இருக்கிறது, நான் யெஷூரனுக்காக தான் மத்திய ஆகாயத்துல மேகங்கள் மேல ஏறி வருவேன். ஹல்லேலூயா. நீதியுள்ள ஜாதிய உள்ளே பிரவேசி என்று சொன்னாரே, அது நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு உன்னத அனுபவத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நேரம் ஸ்பீடா போகுது. சரி, அப்ப முதல்ல நம்ம அனுபவத்தை கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை திர்ஷாவை போல சௌந்தரியம். எதுங்க? உன்னதமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத அனுபவம். இரண்டாவது, எருசலேமை போல அழகா நான் சொன்னேன், you are so beautiful my darling, like the city of Dirsha. Yes, you are beautiful as Jerusalem. நீ எருசலேமை போல வடிவமைப்பை பெற்றவள். எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். ஏசாயா 62 அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ராக்காலமோ ஒரு காலம் மௌனமாய் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, என் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? எருசலேமை போல நீங்க மாறணும். அப்படின்னா நம்ம மதில் மேலதான் ஒரு ஜாமக்கார அபிஷேகம். கடைசி காலத்துல எம்மா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் காவல்காரி, உங்க சபைக்கு நீங்க தான் காவல்காரி, உங்க தேசத்துக்கு நீங்க தான் காவல்காரி, உங்க கணவருக்கு நீங்க ஒரு காவல்காரர். நீங்க ஜாமக்காரர்களாய் விழித்திருக்க வேண்டியவர்கள். ஏன் நம்ம ஜாமக்காரராய் மாறணுமாம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:6. காவற்காலன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். இந்த வசனத்தை இருதய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவற்காரருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? பட்டயம் வருவதை கண்டும், பட்டயம் தேசத்துல வந்துட்டுமா, எங்கெல்லாமோ அரபு தேசத்துல குண்டு வெடித்து கொண்டே இருக்கிறது. கத்தார்ல பாருங்க, பஹ்ரைன்ல, குவைத்ல, துபாயில பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. ஏன்? அதுல ஒரு வெடிகுண்டு கூடங்குளத்துக்கு விழுந்ததுன்னு சொன்னா நீங்களும் நானும் தப்ப முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் நிற்கிற காலம் கடைசி காலம், அது கொடிதான காலம். ஏன் இந்த காலத்துல காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டோம். எல்லா இடத்திலையும் பட்டயம் வந்துச்சு, ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் எக்காலம் ஊதாம ஜெபிக்காம இருந்தோம் சொன்னா ஜனங்களை பாதாளம் வாரிக்கொண்டு போயிட்டே இருக்கும். எத்தனை பச்சிளம் குழந்தைகள் சவுதி அரேபியால மரித்து போயிருக்கிறாங்க பாருங்க. ஈரான்ல எத்தனை பச்சிளம் குழந்தைகள் மரித்து போயிருக்கிறாங்க. ஒண்ணு அறியாத பிள்ளைலாம் மரிச்சு போயிட்டு பாதாளம் அள்ளி கொண்டு போயிட்டு அழுகுரலின் சத்தம் தானே நம்ம காதுல கேக்குது. நீங்களும் நானும் ஜெபிக்காமல் எக்காலம் ஊதாமல் இருந்தா இப்படித்தான் வாரிக்கொண்டு போகும். ஆனா கர்த்தர் இரத்த பழியை யார் கையில கேட்பாராம்? நம்ம கையில தான் கேட்பார். நீங்களும் நானும் தான் ஜாமக்காரிகளா மாறணும். நீங்களும் நானும் தான் காவற்காரிகள். அதனால இனி சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய காலம் அல்ல. ராத்திரி எல்லாம் என் ஆண்டவர் தட்டி எழுப்பும் போது திரும்ப நம்ம படுத்துக் கொள்றோமே, நீங்க ஜெபிச்சாதாமா தேசத்துல எழுப்புதல் சீக்கிரமாய் வரும். ஏன் எழுப்புதல் தாமதிக்கிறது? ஏன் இன்னும் தரிசனம் தேசத்தில் நிறைவேறவில்லை? நம்ம ஜெபம் இன்னும் அவசியமா இருக்கு. நம்ம ஜெபம் இன்னும் அவசியமா இருக்கிறதுமா. நீங்களும் நானும் காவல்காரிகளாய் எழும்பிச்சாராக வேண்டும். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்க, நீங்களும் நானும் எப்படி மாறணுமா? கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள். மணவாளன் மணவாட்டிய பார்த்து, சூலமித்தியால பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு அழகானவள், நீ சாதாரண பெண் அல்லவே அல்ல. திர்ஷாவை போல உன்கிட்ட சௌந்தரியம் இருக்குது. எருசலேமை போல வடிவமைப்பு. அது என்ன வடிவமைப்பு அப்படின்னா, எருசலேம்ல
ராஜாவின் அரண்மனை இருக்கிறது. அங்க 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த 12 வாசல்லையும் ஒவ்வொரு வாசல்ல அப்படியே ஒரு கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்தின் மேல ஜாமக்காரன் இருக்கிறான். இதுதான் எருசலேமின் வடிவமைப்பு. நீங்களும் நானும் எருசலேமை போல மாறுவோம். மூணாவது, நம்ம சாதாரண பெண்கள் அல்ல, ஒரு யுத்த படையாகவே கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவை அழிக்கிற யுத்த படை நீங்க தான். கெடியுமானவள் அர்த்தம் என்ன? பலமுள்ளவள் சொல்வாங்கல்ல. பெண்கள் பலவீனமான பாண்டம். உண்மைதான். சரீரத்துல பலவீனர்கள் தான். மனதளவில் ஈஸியா தாக்கப்படுறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவர்கள் யாரு தெரியுமா? பெண்கள் தான். நீங்க கெடியுமானவர்கள். நீங்க படையை போல யுத்த களத்துல இறங்க வேண்டியவர்கள். யாருக்காக? உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக, தேசத்துக்காக இன்னைக்கு யுத்த களத்துல நிற்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்வேன். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். கேள்விப்பட்டீங்களா? பெண்களும் பெண் சிங்கம்தான். இந்த நாள்ல ஞாபகப்படுத்துறேன் திரும்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சிங்கமா அந்த தாய் எப்படி தன் குட்டியை வளர்த்தாளா? பால சிங்கங்களின் நடுவே தன் குட்டியை வளர்த்தாள். அப்ப எவ்வளவு பலசாலி! சிங்கம் என்னைக்காவது சோர்ந்து தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் என்னாகமம் 24 வாசிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் பால சிங்கம் போல எப்படி நிற்பாங்களா? நிமிர்ந்து நிற்பார்கள். நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கணும். எதுல தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்த களத்துல. உங்க பிள்ளைக்கு ஒரு கஷ்டமா? யுத்த களத்துல நிற்போம். சரி, இந்த ஒரு பெண்ணை நான் சொல்லிவிட்டேன். சமயம் ஸ்பீடா இருக்கிறதுனால ஒரு ஆணை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிந்த சம்பவம். சங்கீதத்தின் புத்தகம் 60ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 60:6. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது. நிறைய இருக்கு. நான் 3 காரியம் மட்டும் நம்ம அனுபவமாய் மாறட்டும். முதல்ல வாசிச்சோம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். யார்தான் புகழப்படுவார்? கர்த்தருக்கு பயப்படுவார். திர்ஷா அழகா எருசலேம் அந்த படையுள்ள கெடியுமானவள் என்று மணவாட்டியை குறித்து வர்ணித்த வர்ணிப்பை நம்ம தியானித்தோம். 2வது, தாவீது பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் தான். ஆனாலும் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது தேவனால் புகழப்பட்டவன். அதுக்கு காரணம் என்னன்னா 3 காரியம் அவன் அனுபவமாக்கி கொண்டான். இந்த 3ஐயும் அங்க 3 அனுபவமாகி மாறட்டும். இங்கே இந்த 3 அனுபவமாய் மாறிச்சென்றால் நீங்களும் நானும் இந்த மார்ச் மாதத்துல ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. சரி, இந்த சீகேம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:25. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இப்ப 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இப்ப கவனிங்க. இந்த சீகேமின் ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ அற்புதத்தை பார்த்தும் கண்ணார பார்த்தாங்க. செங்கடல் பிளந்தது, யோர்தான் பிளந்தது. எவ்வளவு அற்புதமா 31 ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்தாங்க. 7 குட்டி ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்தாங்க. எவ்வளவு அற்புதத்தை பார்த்தும் இன்னும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவே காணப்பட்டார்கள். இப்ப யோசுவா கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டான். இப்ப யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறான், எது வரைக்கும் தான் இப்படி ஆண்டவரை நேசிக்காம அவரை தொழுது கொள்ளாம இப்படி நிர்விசாரமா இருப்பீங்க? ஆண்டவரை நீங்க ஏன் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதான்னு சொல்லும் போது இப்ப கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் சீகேமிலே தங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்ட இடம். ஹல்லேலூயா. ஜோஷுவா and the people
people renew the covenant at Shechem. சீகேமிலே உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். இனி நாங்க கர்த்தரையே சேவிப்போம், இனி ஆண்டவரை விட்டு பின்மாறி போக மாட்டோம், இனி அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜனவரி 1ஆம் தேதி 12 மணிக்கு எத்தனை தீர்மானம் எடுத்தீங்க? 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 3ஆவது மாசம். உங்க தீர்மானத்துல உறுதியா இருக்கீங்களா? இன்னைக்கு பைபிள் வாசிச்சுட்டு தான் வந்தீங்களா? இன்னைக்கு கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு வந்தமா? நேரம் இல்ல, நேரம் இல்ல, போயாவது ஜெபிப்போமா? யோசித்து பாருங்க. ஆரம்பத்துல புது வருஷம் தொடங்கின உடனே எவ்வளவு அருமையாய் உங்க பிரதிஷ்டையை நிறைவேற்றினீங்க. 2 மாசம் போச்சு, மார்ச் மாசம் 1 வாரமும் போச்சு. இப்போ உங்க உடன்படிக்கை எல்லாம் பழையபடி குறைஞ்சிட்டே போயிட்டோம். கர்த்தர் ஆசைப்படுறாருமா, இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ள சில அற்புதத்தை உங்க கூடாரத்துல செய்வேன் என்று அவர் ப்ளூ பிரிண்ட்ல எழுதி வச்சிட்டார். அதுக்காகத்தான் இந்த வருஷத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்தார். உங்க வாழ்க்கையில வந்த வியாதி, உங்க வாழ்க்கையில வந்த போராட்டம், நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல, உங்களுக்கு வந்த அதே வியாதி உங்க சத்ருக்கு வந்தது, ஒரு புறஜாதிக்கு வந்தது. அவங்க இன்னைக்கு உலகத்துல இல்ல, ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் தீர்க்காயுசோடு இந்த 2026 காண செய்து வைத்திருக்கிறாரே. காரணம், உங்க சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும், உங்க வீட்டுக்குள்ள சில அற்புதத்தை செய்யணும். உங்களுக்கு செய்வேன்னு சொன்னனே, நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து நிறைவேற்றுவேன் சொன்னாரே, அதை நிறைவேற்றதா இந்த வருஷத்தை உங்களுக்கு கர்த்தர் கிருபையா கூட்டி கொடுத்த. ஹல்லேலூயா. அவருடைய ஆசமா, அவர் அற்புதத்தை செய்ய வாஞ்சையா இருக்கிறார். அவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்துச்சு, அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற காலம் சமீபித்து விட்டது. ஆனா அவர் ஆசைப்படுறார், உங்க உடன்படிக்கையை கொஞ்சம் கூட புதுப்பித்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் கூட என்கிட்ட நெருங்கி வாங்கம்மா. இனி ஆண்டவரே உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிவோம், உங்களுக்கு தான் செவி சாய்ப்போம் ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவோடு சொன்னார்களோ அதே போல இன்றைக்கு நீங்களும் இந்த சீகேமின் அனுபவம் உங்க அனுபவமாய் மாறி சென்றால் சீக்கிரமாய் வாக்குத்தத்தம் வீட்டுக்குள்ள நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்து 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷமாயும் நிறைவேறாம இங்க இருக்கிறீங்க. ஏன்? இன்னும் நம்ம உடன்படிக்கையில தவறி இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்க, ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உபவாச வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க, தீர்மானத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க. இந்த பெண்கள் மகளிர் தினத்துல ஒரு விசை கூட உங்களுடைய தீர்மானத்தையும் பிரதிஷ்டையும் புதுப்பித்துக் கொள்வீர்கள் என்றால் சீக்கிரமாய் உங்க கண்கள் சில அற்புதத்தை பார்க்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. 2வது, இந்த சீகேமின் அனுபவம் என்ன? வாசிக்கலாம். அதே யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். பாருங்க, 2வது சீகேமின் ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குது. நான் இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, யோசேப்பின் எலும்பு அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் சீகேம். அது என்ன விசேஷம்? யோசேப்புடைய எலும்பு சாதாரண எலும்பு இல்லைங்க, அது பாவத்தை ஜெயிச்ச எலும்பு, அது ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு எலும்பு. ஏன் அப்படின்னா, யோபு பக்தன் சொல்றார், வாசிங்க பாப்போம் சீக்கிரமாய். 20ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யோபு 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் மரித்து போகும்போது, நம்மளையும் மண்ணில் அடக்கம் பண்ணும்போது, நம்ம எலும்புல வால வயதுல செய்த பாவம் ஒட்டி கொண்டிருக்குமா? அல்லது யோசேப்பின் எலும்பை போல அப்படி ஜெயித்த எலும்பு, மாம்சத்தை ஜெயித்த எலும்பா, சோதனையை ஜெயித்த எலும்பாய், ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து முடித்த ஒரு எலும்பாய் காணப்படுமா?
யோசித்து பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, வால வயதுல செஞ்ச பாவம். அருமை தம்பி, அருமை தங்கச்சி, வாலிப பிள்ளைங்க, உங்க வாலிப நாட்கள்ல ரொம்ப பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு எல்லாரும் அழிஞ்சு போங்கன்னு சொல்லிதான் ஒரு ஸ்மார்ட் போனை கையில கொடுத்து வாட்ஸ்அப் என்ன, இன்ஸ்டாகிராம் என்ன, என்னென்னலாமோ இன்னைக்கு அப்படி ஒரு வலைக்குள்ள விழப்பண்ணி வச்சிருக்கிறான். தேவ பிள்ளையே, நாம மரிக்கும் போது நம்ம எலும்புல பாவம் ஒட்டி இருக்க கூடாது. அப்படின்னா நம்ம எலும்பு எப்படி இருக்கணுமா? நமக்கு தெரிஞ்ச வசனம் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் எலும்புகளுக்குள் அடைபட்டு இருந்ததா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் புது புது வார்த்தைகளை கேட்கறீங்க. பெண்கள் கூட்டத்தின் போதெல்லாம் புதிய புதிய வார்த்தைகளை கேட்கறீங்களே, அந்த வார்த்தை உங்க எலும்புகளுக்குள்ள அடங்கி இருக்கிறதா அல்லது பாவம் ஒட்டி கொண்டிருக்குதா? இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, கேட்கிற வார்த்தை அப்படியே உள்ள எலும்புல வரைக்கும் வரட்டும் ஆண்டவரே. என் எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வசனம் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. அதுதான் உங்க வீட்டுல அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இன்னொரு எலும்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எலிசாவின் எலும்புக்குள்ள அக்கினியே உள்ள பற்றி இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துல மறு வருஷத்திலே மோவாபின் தண்டுகள் பாருங்க செத்து அடக்கம் பண்ணி 1 வருஷம் ஆன பிறகும் அவங்க கொண்டு அடக்கம் பண்ண வராங்க. இங்க எலிசா எலும்புல பட்ட உடனே அது அப்படி எழும்பி ஜீவனோடு நிற்கிறதா. அப்படின்னா உயிர்ப்பிக்கிற அளவுக்கு அபிஷேகம் இந்த எலிசாவின் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பகலே ஆண்டவர், அருமையான சகோதரியே சகோதரா, வீட்டுக்குள்ள இருக்கிற மறைத்து போன அனுபவம், உலர்ந்த அனுபவம் இந்த பகல் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எப்படி தெரியுமா? உங்க எலும்புகளுக்குள்ள ஒரு அக்கினி இந்த பகல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. இதுவரை ஆவியினாலே அபிஷேகப்பான் ஜெபித்தோம், அக்கினியா மாற்றுங்கப்பான் ஜெபம். இந்த பகல் உங்களுக்கு தேவை, உங்க எலும்புல கூட ஒரு அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஓ ரஹமா சந்தரா, அந்த எலும்புகளுக்குள்ள, அந்த எங்க இருதயத்துக்குள்ள எரேமியாவுக்குள்ள அடைப்பட்ட அக்கினி, எலிசாவுக்குள்ள அடைப்பட்ட அக்கினி இன்னைக்கு எங்கக்குள்ள இறங்கச்சுன்னு சொல்லி ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்க வீட்டுக்குள்ள கடந்து போகும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற அசுத்த வல்லமை, வலு சர்ப்பத்தின் ஆவிகள், மாந்திரீக ஆவிகள், ஈருளின் ஆவிகளை என் ஆண்டவர் அழிச்சு போடுவார். ஏன் தெரியுமா? உங்க எலும்புகளுக்குள்ள அந்த அக்கினியின் அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகோதரியே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்க எலும்பு இன்னைக்கு அனல் மூட்டப்படட்டும். உங்க தசைகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும். வீட்டை திறக்கும் போதே அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி திறங்க. இந்த நாளில் சில அற்புதத்தை உங்க கூடாரத்துல பார்க்கத்தான் போறீங்க. ஹல்லேலூயா. கெட்ட சொப்பனத்தை கொடுத்து கொடுத்து ராக்காலம் தூங்க விடாதபடி உங்களை எழுப்பி விட்டு பலவீனப்படுத்துகிற பொல்லாத இருளின் ஆவிகள் இந்த பகல் முற்றிலுமாய் செயலிழந்து போகிறது. இயேசுவின் நாமத்தால். ஏன் தெரியுமா? உங்க எலும்புக்குள்ள அடைப்பட்டிருக்கிற ஒரு அக்கினி உங்களால் கூடாத காரியத்தை அந்த எலும்புகளுக்குள் இருக்கிற அக்கினியால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ரஹமா சம்த ரஹஸ்யரா ரிமல ராதுரா தியங்கமாலவ ஷைடபவுடபரபலபா. இந்த நாள்ல அத வாஞ்சிங்க. இந்த வருஷம் பலத்த அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்குது. இதுவரை உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணின சத்ரு இன்னைக்கு அழிய போகுது. உங்க நன்மையை தடை பண்ண சத்ரு அழிய போகுது. வீட்டுக்குள்ள பிள்ளைகளை ஆராதிக்க விட மாட்டேன், கணவரை ஆராதிக்க விட மாட்டேன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற சில பார்வோரின் ஆவிகள் இந்த பகல அழிய போகுது. ஏன் தெரியுமா? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்க எலும்புக்குள்ள கிரியை செய்கிற அக்கினி ஒரு அசாதாரணமான வல்லமையை கூடாரத்தில் வெளிப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியையை செய்யத்தான் போகிறார். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இதுவரை போராடின வல்லமைய நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்கு தேவை எலும்புல அக்கினி மட்டும். யோசேப்பின் எலும்பு பாவத்தை ஜெயித்த எலும்பு, அது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த எலும்பு. அதான் சீகேமுடைய ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது, சீக்கிரமாய் ஓடுகிறேன், சுக்கோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கோத்தை அணந்து கொள்வேன். சுக்கோத் என்கிற வார்த்தை என்னவென்றால், இட்ஸ் a valley of brass. அப்படின்னா வெண்கல பள்ளத்தாக்கு.
பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது, வெண்கலம் என்பது கிருபையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை 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 மட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானும் என்னைக்கோ செத்து மண்ணோட மடிஞ்சு போயிருப்போம். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கும் ஜீவனோட ஜெயமா சந்தோஷமா ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வந்த காரணம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. கிருபையை குறித்து நல்ல சொல்லலாம், சமயம் இல்லாதபடியினால் நான் அதை விட்டுட்டு அடுத்த குறிப்புக்கு போறேன். ஏன்னா கிருபையை பத்தி தெரியும். மூன்றாவது வாசிக்கலாம். மூணாவது அடுத்த 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வார்த்தை வருகிறது? கீலேயாத் என்னுடையது. தாவீதின் அனுபவம் சீகேம் அனுபவமாய் மாறட்டும். சுக்கோத் என்றால் கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே இன்னும் கிருபை வேணப்பா, இன்னும் கிருபை வேணப்பா. ஏன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எரிபொருளே கிருபை தான். கிருபை இருந்தா போதும், புத்தியா வீட்டை நீங்க கட்டி கொண்டு போயிடலாம். கிருபை இருந்தா போதும், ஞானமா பிசினஸ கொண்டு போயிடலாம். கிருபை இருந்தா போதும், உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருவாங்க. கிருபை கிருபை. மூணாவது கீலேயாத். கீலேயாத் என்றா அது ஒரு எபிரேய வார்த்தை, கிலியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் derived from 2 words. அது 2 வார்த்தைகள் இணைந்து வருகிற ஒரு வார்த்தை, கேல் அண்ட் எட். கேல் அப்படின்னா ஹீப், அப்படி உச்சி, மலை உச்சி, சிகரம் மாதிரி. எட் அப்படின்னா டெஸ்டிமனி, சாட்சி. அப்படின்னா சாட்சியின் சிகரம். கீலேயாத் அப்படின்னா மொத்தத்தில் அதுக்கு அர்த்தம் சாட்சியின் சிகரம். இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். பாருங்க, பெத்தானியாவில் உள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவரே சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? இவள் தன்னால் என்றதை செய்தாள். அப்படி என்ன செஞ்சா அவள்? அவ்வளவுதான். ஒரு பரிமள தைலத்தை உடைச்சா, காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம், அதை அவருடைய காலில் அழகா பூசுனா, தலைமயிரால் துடைத்தார். இவ்வளவுதான் செய்தா. ஆனா அவர் அழகா சொல்றார், இவ எங்கெல்லாம் இதை பிரசங்கிக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஏன்னா இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்தாள். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார்? சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனா நம்ம மாறிட்டோமா? நம்மளை பார்த்து 4 பேர் சாட்சி சொல்வாங்களா? எப்பாப்ரோ தீத்துவை குறித்து பைபிள்ல 7 வசனங்கள் தான் சொல்லப்படுகிறது. ஆனா 7 வசனமும் அவர் சாதித்த அற்புதம் அல்ல, அவர் பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லியும் இல்லை, ஒரு நடமாடும் நிருபமாய் வாழ்ந்தார். அதே போலத்தான் ஏனோக்கு 8 வசனம் தான் அவரை குறித்து பைபிள்ல இருக்குது. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நல்ல ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு உங்களையும் குறித்து என்னையும் குறித்து மற்றவங்க சாட்சி சொல்ற அளவுக்கு நடக்கணும். சரி, இந்த கீலேயாத்தின் விசேஷம் என்ன சொல்லி ஜெபிக்க போறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். போதும் போதும். கீலேயாத்தின் ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா கந்தவர்க்கம், பிசின் தைலம், வெள்ளை போலம். இந்த மோனோ நம்ம அனுபவமாய் மாறிச்சுன்னா அதுதான் கீலேயாத்தின் அனுபவம். கந்த வர்க்கம், சுகந்த வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இயேசு நம்மோடு பேசுவதும் நாம் அவரோடு பேசுவதும், இதுதான் என்னது? சுகந்த வர்க்கம். அப்படின்னா நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது இங்க ஒரு ஜெப தூபம் சுகந்த வர்க்கமாய் என் ஆண்டவருடைய சந்நிதியில போய் அப்படியே எட்டி கொண்டிருக்கிறது. அப்போ எது சுகந்த வர்க்கம்? ஜெபம்.
இன்னைக்கு கர்த்தர் இந்த பெண்களாகிய இந்த தினத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், சகோதரிகளே நீங்க கொஞ்சம் ஜெபத்துல எழும்பித்தான் ஆகணும். இப்ப இருக்கிற இந்த ஜெபம் நமக்கு போதாதுமா, கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, உங்க ஜெபம் இன்னைக்கு மற்றவர்களை தாக்கக்கூடியதாய் மாற வேண்டும். பாருங்க, ஒரு ஸ்தேவானுடைய ஜெபம் தான், ஆண்டவரே அப்படின்னு முழங்கால நின்று இவங்களை மன்னிங்கப்பா, அறியாம செஞ்சிட்டாங்கப்பா, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபித்தார். பாருங்க, அந்த ஸ்தேவானுடைய ஜெபம் தான் ஒரு பவுலை கற்றருக்காய் மாற்றியது. ஹல்லேலூயா, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது. அதே பவுலுடைய ஜெபம் எப்பாப்ரா தீத்து தீமோத்தேயு இவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அதே இன்னும் நம்ம சொல்லிட்டே போனா அநேகருடைய ஜெபம், பவுல் கூட சேர்ந்து எத்தனையோ பெண்கள் ஊழியம் செய்தாங்க. ஏயோதியாள், சிந்திக்கேயாள், பிரிஸ்கில்லா, இப்படி நிறைய பேரை சொல்லிட்டு போலாம். திரிபேனா, திரிபோசா, இப்படி நிறைய பேர் அவங்க பவுல் கூட ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜெப வீரர்கள். மற்றவர்களுக்கு இந்த ஜெபம் தாக்கத்தை உண்டு பண்ணியது. உங்க ஜெபம் எத்தனை பேரை தாக்கிட்டு? உங்க பிள்ளைங்க உங்களை பத்தி சொல்ல முடியுமாமா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டை பூட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, ராத்திரி முழிச்சு பார்த்தாலும் எங்க அம்மா ஜெபிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, நீ கர்த்தர் அதைத்தாமா எதிர்பார்க்கிறார். ஒரு சூனேம் ஸ்திரீ செத்து போயிட்டான், குழந்தைய மடியில வச்சிருக்கிறா, யார்கிட்டையும் சொல்லல. ஆனா அந்த பிள்ளைய கொண்டு தீர்க்கதரிசி படுத்திருக்கிற மேல் வீட்டறையில போட்டுட்டு ஓடி போறா. தீர்க்கதரிசியின் காலை பற்றி கொண்டாள். நீங்க வராவிட்டா நான் உங்களை விடுகிறதே இல்லை. பற்றி கொண்ட அவளுடைய ஜெபம் தான் அந்த மரித்த பிள்ளையை ஜீவனோடு எழுப்பியது. ஹல்லேலூயா, உங்க வீட்டுக்குள்ள பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலாமா? வாலிப தம்பி இன்னும் ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, வீட்டுக்குள்ள இன்னும் சில காரியங்கள் தடைப்பட்டு காணப்படுகிறது. ஏன்? நீங்க கொஞ்சம் எழும்பிதான் ஆகணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? சூனேம் ஸ்திரீய மாதிரி பாதத்தை பற்றி கொள்றேன்ப்பா, பற்றி பிடிச்சு கொள்றேன். ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வழியே இல்லப்பா. இந்த விஷயத்துல ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். கேசுன்னு ஓடுறீங்கல்ல, எத்தனை வக்கீல நம்ம தேடி போறோம். ஏன்? ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு விடமாட்டேன்ப்பா. நான் அப்படி சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், காலை பற்றி கொள்றேன்ப்பா. இந்த விஷயத்துல நீர்தான் எனக்கு பதில் கொடுக்கணும். என்றைக்கெல்லாம் அப்படி போராடி ஜெபிச்சனோ அதற்கு கர்த்தர் பதிலை சீக்கிரமாய் கொடுத்தா. ஹல்லேலூயா, நீங்களும் காலை பற்றி கொள்ளுங்க. ஒரு ரிஸ்பால் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அருமையான சகோதரி புத்தகத்தையே எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு பெண் கதாபாத்திரங்களை கொண்டு இந்த ரிஸ்பால் பாருங்க. பிள்ளைகள் செத்து போயிட்டு, ஆனா அந்த சடலத்தை போய் மலையில கொண்டு வச்சு ஒரு ரெட்டு போர்வையை போட்டுக்கொண்டு காத்தே இருக்கிறாளே அம்மா, எவ்வளவு பயங்கரம். ஏன் தெரியுமா? மரித்த என் பிள்ளைகளுடைய சடலத்தை பறவைகள் பட்சிக்க கூடாது என்பதற்காய் துறப்பிலே காத்திருக்கிறா. ஆனா நம்ம பிள்ளைய பாதாளம் விழுங்கி போடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க சத்ருவுடைய வஞ்சக வலைக்குள்ள விழக்கூடாது. வலு சர்ப்பம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அழித்து போடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ரிஸ்பால போல அப்போ என் பிள்ளைய பாதாளம் இழுத்து கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி நீங்க அழுது துறப்பில நிற்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளை சத்ரு தொட முடியாது. உங்க பிள்ளைகளை போராட்டம் பில்லி சூனிய அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அபிகாயிலுடைய ஜெபம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அபிகாயில் பாவம் செஞ்சது கணவர் தான். ஆனா அவ எப்படி திரும்ப ஜெபம் பண்ணா? இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஜெபம் பண்ணோம்? அதான் கிறிஸ்துவின் ஆவி, கிரைஸ்ட் ஸ்பிரிட். முழு மனுக்குலத்தின் பாவ பாரம் என் மேல வரட்டும்பா. அவர் எவ்வளவாய் சுமந்தார். அதே போல ஒரு பெண் ஜெபம் பண்ணா பாருங்க, அந்த பாதகம் என் மேல வரட்டும்பா. என் கணவர் தான் தவறு பண்ணிட்டார்,
பாதகை என் மேல வரட்டும். பிள்ளைக்காக அப்படி அழுறீங்களா? பிள்ளை தவறு பண்றான், தாயே உங்களுக்கு தெரியல, பிள்ளை மொபைல்ல தான் இருக்கிறான், அவன் என்ன தவறு பண்றான் உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து பிள்ளை தப்பு பண்ணிட்டாப்பா, அந்த பாதகம் என் மேல சுவரட்டப்பா, என் பிள்ளைக்காக நான் துறப்பல நிக்கேன்னு சொல்லி மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே எப்படி ஒரு மோசே துறப்பல நின்றது போல நீங்க நின்றீங்கன்னா சத்ருவின் கையில நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார்மா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை கீழ்ப்படியலன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு புலம்பல நிறுத்துங்க. தேவ சமூகத்துல துறப்புல நிற்பீர்கள் என்றால் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நெகேமியாவின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. நெகேமியா சொல்றார், நீங்க எல்லாம் சிதறி இருக்கிறீங்க, எக்கால சத்தம் ஊதும் போது நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த நேரத்துல பாதி பேர் என்ன செஞ்சாங்களா, கடைசி பகுதியில் இருக்குது 21வது வசனம் நினைக்கிறேன், நீங்க பிறகு வாசிங்க. ஈட்டியை பிடித்து கொண்டிருந்தார்களாம். ஈட்டி என்கிற ஆயுதம் எவ்வளவு நேரம் பிடிச்சாங்களாம் தெரியுமா? நட்சத்திரத்தை காணும் மட்டும் ஈட்டிய பிடித்தார்களா. அப்படின்னா நம்முடைய நட்சத்திரம் யாரு? யாக்கோபின் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவ பார்க்கிற வரைக்கும் ஜெபமாகிய ஆயுதத்தை இறக்கி வச்சிராதீங்க. ஹல்லேலூயா. இதே சம்பவம் தான் யோசுவாவில் வாசிக்கிறோம். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் ஈட்டிய போடவே இல்லையா. உங்க கையில ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குதுமா? சத்துருவின் நுகங்களை முறிக்கிற ஆயுதம் ஜெபம். அது கொஞ்சம் ஷார்ப்பாகட்டும். இந்த காலத்துல திரும்ப இன்னும் கொஞ்சம் அதை தட்டி எழுப்புங்க. ராக்கால ஜெப வீராங்கனைகளை நீங்க எழுப்புங்க. தேசத்துல கர்த்தர் யாரை திரும்பமா எதிர்பார்க்கிறார்? ஜெபிக்கிற ஜெப சேனையை எதிர்பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என்னைய நம்புங்கப்பா, நான் இனி துறப்புல நிற்பேன், என் தேசத்தின் அழிவுக்காய் நான் நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? 2வது பிசின் தைலம். பிசின் தைலம்னா அந்த கீழே ஆற்றுல அப்படியே ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பிசின் தைலம் வடியுமா. காயம் அடைந்த எல்லாரும் அதை எடுத்து தங்கள் மேல பூசிக்கொள்வார்களா, அவங்களுக்கு சுகம் கிடைக்குமாம். எது பிசின் தைலம்? 5.5 லிட்டர் ரத்தத்தில் ஒரு சொட்டு கூட தனக்கென்று வைக்காமல் நீங்க வேணும், நீங்க வேணும் சகோதரா, நீ வேணும் சொல்லி தன்னையே ஊற்றி கொடுத்தாரே. ஏன் தெரியுமா? அந்த ரத்தத்தினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு வாழ்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு எத்தனை இடத்துல ரத்தம் சிந்தினார் தெரியுமா? 6 இடங்கள். 6க்கும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அதை சொல்லல. ஆனா கடைசியா எங்க ரத்தம் சிந்தப்பட்டது? விலா பிளக்கப்பட்ட போது. சபையை மணவாட்டியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விலா கூட பிளந்து அவர் ரத்தத்தை சிந்தினார். என் அருமை திருச்சபை விசுவாசிகளை, நீங்களும் நானும் அவரை எதிர்கொண்டு கரை திரை அற்ற ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணியும் அப்படியே பாயுதுமா. நீங்க பரிசுத்தமாய் வாழ்வீங்களா? அவர் சீக்கிரமாய் நம்மை எடுத்துக்கொள்ள ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். 3வது வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் என்பதற்கு கிரேக்க பதம் மிர், MYRHH என்று சொல்வார்கள். இந்த மிர் என்கிற வார்த்தை, வெள்ளை போளம் என்கிற பதம் பைபிள்ல 17 இடத்துல வருகிறது. நிறைய அர்த்தம் இருக்குது. ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். இந்த வெள்ளை போளத்தால் தான் எஸ்தர் என்ன செய்தா? 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போளத்தினாலும் தன்னை சுத்திகரித்து கொண்டாள். எல்லாரும் கன்னி மாடத்துல இருக்கிறாங்க. 127 தேசத்துல இருந்து கன்னி பெண்கள் இருக்கிறாங்க. யார ராஜா தனக்கு மணவாட்டியா ஏற்றுக்கொள்வார் என்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு வெள்ளை போளத்தினால் சுத்திகரிக்க 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 படுத்த இந்த எஸ்தருடைய ஒரு பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் அழகு அந்த ராஜாவை கவர்ந்து கொண்டது. அதனால தான் அவள் மணவாட்டியாய் மாற முடிந்தது. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நம்மை அளக்கிற அளவுகோல் இந்த வேதாகமம் தான். உங்களை என்னையும் அளந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த நிச்சய மணவாளனுக்கு யார் மணவாட்டி? வசனத்துக்கு ஒத்து வாழ்கிறீர்களா?
பேசுகிறது வசனத்தின்படி இருக்கிறதா? நீங்கள் நடக்கிற கிரிய வசனத்தின்படி இருக்கிறதா? வாழுகிற வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கிறதா? இதை வச்சுதாமா நம்மளை அளந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது உங்களை என்னையும் பார்த்து அவர் சொல்லணும், என் உத்தமையே, என் பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வெள்ளை போலத்தால நம்ம சுத்திகரிக்க அர்ப்பணிப்போம். ராஜா பிரியப்படுகிற அழகு எஸ்தர்ட்ட காணப்பட்டது போல நிச்சய மணவாளனாம் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டி, ஒரு ஆவிக்குரிய அழகு, பொறுமை என்கிற அழகு, விசுவாசம் என்கிற அழகு, சாந்தம் என்கிற அழகு, ஆவியின் கனி என்கிற அத்தனை அழகு நம்மகிட்ட இருந்து அப்படி பொங்கி வரணும். அந்த அழகை பார்த்துதான் மணவாளன் சொல்வார். ஏன்னா மணவாட்டி சூலமித்தியால் கருப்பா தான் இருக்கிறா. ஆனாலும் மணவாளன் அவளை பார்த்து என் பிரியமே, என் பிரியமே சொல்வதுக்கு காரணம் ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. இந்த நாளில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ரெண்டு காரியங்கள். 2 பேரை உங்களுக்கு முன்பாக வச்சேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு மணவாட்டி மணவாளன் அப்ரிஷியேட் பண்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். எப்படி அப்ரிஷியேட் பண்ணா? நீ திர்சாவை போல சௌந்தரியம். திர்ஷானா என்னன்னு சொன்னேன்? நீ எருசலேமை போல வடிவமைப்பு உள்ளவள். கடைசியா நீ கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள்னு பார்த்தோம். 2வது தாவீதின் அனுபவத்தில் கீலேயாத் அனுபவமாய் மாறற்றும், சீகேம் உங்க அனுபவமாய் மாறற்றும், சுக்கோத் உங்க அனுபவமாய் மாறற்றும். இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே இந்த அலங்காரம் எல்லாம் உங்களை அலங்கரித்து மணவாளன் வரும் பொழுது ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கூட அவரை எதிர்கொண்டு போவோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நிற்பீங்களா? 2 நிமிஷம் உங்களை தயவு செய்து கர்த்தரிடத்துல அர்ப்பணிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு விசையாய் நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போமா? முக்கியமான நேரம் இதுதாம்மா. இதுதான் முக்கியமான நேரம். ஏதோ வந்தோம், பிரசங்கத்தை கேட்டோம், நல்ல பண்டிகை கொண்டாடினோம் அல்ல. ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிறார். என் ஆண்டவர் உங்களை உற்று கவனிக்கிறார். உங்க வாயை உற்று பார்க்கிறார். எத்தனை பேர் வாயை திறந்து உங்களை இன்னைக்கு அர்ப்பணிக்க முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷம் 2 மாசம் முடிஞ்ச பிறகும் சில அற்புதம் இன்னும் நடக்கல, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல. உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுக்கு தேவை யாக்கோபை போல வாழ்க்கை வேண்டாப்பா, இஸ்ரவேலன அனுபவம் வேண்டாப்பா, ஒரு யெஷூரனை போல நான் மாறணும். 2 கரத்தையும் பரத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்வீங்களா? அப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேப்பா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவங்களை சார்ந்து சார்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சேன். இல்ல, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை யெஷூரனா வாழ்ந்து என் சந்ததியை உயர்ந்த ஸ்தானத்துல வர்றதை நான் பார்க்கணும்ப்பான்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீங்களா? எருசலேமின் அழகு உங்க அழகாய் மாறட்டும். ஒரு ஜாமக்காரியா நான் வாழ்வேன்பா. என் பிள்ளைக்காய் திறப்புல நிற்பேன். வாயை திறந்து சொல்வீங்களா? என் சபைக்காய் நான் திறப்புல நிற்பேப்பா. நீங்க என்னை எழுப்பும் போது நீ எழும்புவேப்பா. என் முழங்கால நம்பிதானப்பா இருக்கிறீங்க. உங்க தாகத்தை தீர்க்கிறவளா என்னை ஒப்பு கொடுக்கிறேப்பா. என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க. நான் ஜெபிப்பேன் டாடி, நான் ஜெபிப்பேன்ப்பா. நான் ஜாமக்காரியா மாறுவேப்பா. நான் யுத்த களத்துல ஒரு படைய போல இறங்குவேப்பா. ஒரு பலமுள்ள படையா இறங்கி நான் யுத்தம் பண்ணுவேப்பா. என் எலும்பு பாவத்தோடு ஒட்டி இருக்க கூடாதப்பா. அக்கினியாலும் வசனத்தாலும் நிரப்பப்பட்ட எலும்பா என் எலும்பு மாறணும் ஆண்டவரே. என் எலும்பு அக்கினியாக்கத்தை மாற்றுங்க, நிரப்புங்கப்பா. ஒரு ஜப வாழ்க்கையை தட்டி விடுங்கப்பா. கீலேயாத்தின் அனுபவமாய் மாறட்டும். அந்த இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் எங்க மேல சிந்தப்படுகிற அந்த ரத்தம், எங்களை சுகமாக்குற ரத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துகிற ரத்தம் இந்த இடத்துல வெளிப்படட்டும்
ஆண்டவரே. ஒரு வெள்ளை போலத்தின் அனுபவம் எங்க வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. இத்தனை பேர் வாயை திறந்து ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. என்ன தாழ்த்துறேன்ப்பா. இனி உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க, அதிசயத்தை பார்க்க போறீங்க, ஆராய் செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. வீட்டுக்குள்ள செழிப்புள்ள நதி பாய்கிறத பார்க்க போறீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத சீக்கிரமாய் பார்க்க போறீங்க. ஆனா உங்க ஜெபத்துல அடங்கி இருக்கிறது, உங்க முழங்கால் அடங்கி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீங்களா? ஒரு ரம சந்தர பௌரி அந்தர பல பௌடா அதுநாத்யா கமார